என் செல்லக் குழந்தையே, வளர்பிறை பஞ்சமியின் இரவில் இந்த வராகி உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு இந்த வராகியானவள் உன்னுடைய கனவில் உனக்கு காட்சி கொடுக்க போகின்றேன். நான் என்ன ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்தால் நீ நினைத்த விஷயம் நடக்கும், எந்த ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்தால் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் சற்று தாமதமாகும் என்று உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில வேண்டுதல்களை என் முன்னால் வைத்துக்கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகத்தோடு நீ தவித்து வருகின்றாய். என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற இந்த சந்தேகத்தை தீர்த்து கொடுப்பதற்காகத்தான் உன் வராகியானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இன்று உன் தாயானவள் எனக்கான பஞ்சமி திதி நேரமல்லவா? இந்த இரவு நேரத்தில் உன்னோடு இந்த விஷயத்தை சொல்வதில் அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம். என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் தெளிவுபடுத்துகிறேன் என்று நினைத்து நான் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, நீ என்னை கனவில் கண்டுவிட்டால் போதுமே, மனதிற்குள் நிம்மதி பிறந்து விடுமே, நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடந்து விடுமே என்ற நம்பிக்கை வந்து விடுமல்லவா? அந்த நம்பிக்கையையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வராகி என்றவுடன் உன் மனதிற்குள் தைரியம் பிறக்கின்றதல்லவா? அந்த தைரியத்தோடு இந்த வாக்கினை முழுவதுமாக கேள். நிச்சயமாக இன்று இந்த வராகியை உன் கனவில் காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை தெரிந்து கொள்வாய். கிடைக்கும் என்றால் நான் தோன்றுகின்ற ரூபத்தை உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் அடுத்தது என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. இந்த நொடியும் நிரந்தரமல்லாதது என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகும் எதற்காக உனக்குள் இந்த தேவையற்ற பயம்? இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க நினைக்கின்ற விஷயங்களை உன்னால் அடைய முடியவில்லையே என்று எண்ணி நீ வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது அவையெல்லாம் உன் கைகளில் தானாகவே வந்து கிடைக்கும். என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு குழப்பத்தை தருமல்லவா? அப்பொழுதெல்லாம் இந்த வராகி என்னை தேடி நீ வந்துவிட வேண்டும். இந்த தாயானவள் என்னிடத்தில் உனக்கான விஷயங்களை நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள், உனக்குள் வருகின்ற சந்தேகங்கள் என்று இவை எல்லாவற்றிற்கும் அம்மா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். யார் மூலமாவது உனக்கு நான் உதவிகள் செய்து விடுவேன். என் தங்கமே, உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த வராகியானவள் நாளை உனக்கு எந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பேன் என்றும் சொல்கின்றேன். யார் மூலமாக வந்து உனக்கு உதவிகளை தரப்போகிறேன் என்றும் அம்மா சொல்கின்றேன். முதலில் இன்று இரவு உன் கனவில் தோன்றப் போகின்ற ரூபம் என்னவென்று தெரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வராகியானவள் இன்று இந்த பச்சை வண்ணத்தில்தான் உன் கனவில் தோன்றப் போகின்றேன். அப்படி நான் தோன்றிவிட்டேன் என்றால் என் பிள்ளை, உன்னுடைய வேண்டுதல்கள் சர்வ நிச்சயமாக உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். அப்படி இல்லாமல் இந்த தாயானவள் உனக்கு இன்று காற்று பன்றியினுடைய ரூபத்திலோ அல்லது இப்பொழுது காண்கின்றாயல்லவா இந்த கருப்பு வண்ணத்திலோ உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்றால்
உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் சில நாள் தாமதமாகும். அந்த தாமதத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு, எதனால் நமக்கு தாமதமாகின்றது என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கான அந்த விஷயத்தை பெறுவதற்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை நான் உன்னை தேடி வரப்போகின்ற ரூபம் என்னவென்று தெரிந்து கொள். கனவில் தோன்றவில்லையே என்று நினைத்து வருந்தாதே. ஒருவேளை உன் கனவில் நான் வரவில்லை என்றால் அதற்காக என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. அம்மா நாளை நிச்சயமாக இந்த ரூபத்தில் உன்னை தேடி வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து பேசிவிட்டாலே போதுமே, என் பிள்ளைக்கு நிச்சயமாக பல ஆறுதல்கள் கிடைத்துவிடும். உன்னுடைய பிரச்சனைகள் பலவற்றிற்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் தங்கமே, அப்படி நான் உன்னை தேடி வரப்போகின்ற அந்த ரூபம் என்ன தெரியுமா? நான் ஒரு பெண்ணாக நாளை உன்னை தேடி வரப்போகின்றேன். அதாவது நாளை உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை தரப்போகின்ற ஒரு பெண் யார் என்று இப்பொழுது சொல்கின்றேன். என் தங்கமே, அது வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய உடன் பிறந்த சகோதரி யாரேனும் ஒருவர். ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இல்லை என்றால், சகோதரி போன்று நீ யாரை பாவிக்கின்றாயோ அவர்கள் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவி கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உனக்கு ஒன்று என்றால் முதலில் துடிப்பது அவர்களாக மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே. அதனால் நாளை உனக்கு உதவிகளை செய்ய வருகின்ற இவர்களை நீ முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு தேவையில்லாமல் உதறிவிடாதே. இவர்களிடத்தில் எந்த விதமான வேறுபாடுகளையும் நீ காண்பிக்காதே. இவர்கள் உனக்காக செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மையை தரும் என்பதனை புரிந்து கொள். வராகி நேரடியாகவெல்லாம் வந்து உன்னை காண்பதில்லை. இதுபோன்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை காண வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் நாளை உன்னை தேடி வருகின்ற இந்த வராகியை நீ தவிர்க்காதே. அவர்களுக்குள் இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பது உன் தாய் நானாக மட்டுமே இருக்கும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களுக்காக மனதை போட்டு குழப்பாமல் முயற்சி செய்து கொண்டே இரு. அம்மா என்றேனும் ஒரு நாள் உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொடுத்திடுவேன். அந்த வெற்றியை பெறுகின்ற நேரம் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என் குழந்தைக்கு நான் இருப்பதை உணர்த்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா இருக்கின்றாளா இல்லையா என்று தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நடத்துகின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு அற்புதத்தை கொடுக்கும். இன்று உன் கனவிலும் தோன்றி நாளை நேரிலும் உனக்கு நான் உதவிகளை செய்துவிட்டேன் என்றால் என் பிள்ளையே, அது ஒன்றே போதும். இந்த வராகியை உணர்வதற்கும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் முழுமையாக தீர்வதற்கும். நடப்பது எல்லாமே உனக்கு நன்மைக்குத்தான். இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நன்மைக்குத்தான். எதுவாக இருந்தாலும் தெளிவான மனநிலையோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என்றுமே உன்னுடைய வெற்றி
உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.